அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபனை பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம மதுரையில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாங்கள் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு பயணம் மேற்கொண்ட போது எங்களுடைய சபரிமலை பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் மதுரை வந்தோம். அப்போது காலையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகரை தரிசனம் செஞ்சுட்டு பிறகு ஒரு 11 மணி அளவில் நாங்கள் இங்கே அழகர் மலைக்கு வந்தோம். அங்கே அழகரை தரிசனம் செய்யறதுக்கு முன்னே 18ஆம் படி கருப்பண்ணசாமியை நம்ம தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம அதற்கு அடுத்து இருக்கிற நம்ம கல்லழகரை நம்ம தரிசனம் செய்வோம். சரிங்களா? இப்போது இதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு கோட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே தான் நம்ம நொய்ஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மதுரையிலிருந்து எவ்வளோ தொலைவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கல்லழகர் கோவில் இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில், அதாவது பேக் சைடில் மலை மேலே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் முக்கியமான அறுபடை வீடுகளில் ஒன்றான பயமுதிர்ச்சோலை அந்த கோவிலும் இங்கே இருக்குது. அதற்கு மேலே ஒரு 1/2 கிலோமீட்டரில் ராக்காயி அம்மன் கோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம்னு ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தம் இருக்குது. இது எல்லாம் நம்ம இங்கே இருக்கிற கல்லழகரை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம அங்கே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அழகர் கோவிலுடைய ராஜகோபுரம் இதான். இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே தான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே போல் இந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமியை நம்ம தரிசனம் செய்யறதுக்கு நமக்கு இலவச தரிசனம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தரிசனமும் இருக்குது. இங்கே இந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமியை பல மக்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய குலதெய்வமாகவே பார்த்திங்கன்னா இங்குள்ள மக்கள் பார்த்திங்கன்னா வேண்டிக்கின்னு வராங்க. அதே போல் மதுரையில் இருந்து கல்லழகர் ஆற்றுல இறங்க கிளம்புறாரு பார்த்தீங்களா, அப்போது அவர் போட்டுக்கிற நகையை எல்லாமே இந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமி முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பார்க்கப்படும் சொல்லப்படுகிறது. பிறகு அவர் ஆற்றுல இறங்கி மீண்டும் இந்த கோவிலுக்கு வரும்போது நகைகள் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு இன்று அளவும் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு இங்கெல்லாம் மக்கள் சொல்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற பிரம்மாண்டமே அந்த அருவாள் தான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த கதவு, அதாவது அந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமியோட கதவு சாத்திய நிலையில் தான் இருக்கும். சந்தனம் பூசப்பட்ட கதவு, மிக பெரிய மாலையோடு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க. அதே போல் மிக பிரம்மாண்டமான அரிவாள்கள், பல அரிவாள்கள் இங்கே இருக்கும். நீங்கள் அதை தான் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. மக்களுடைய நேர்த்தி கடன், அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு அருவாளை அவங்க வேண்டுதலாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அந்த பிரம்மாண்டமான அருவாளை தான் இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்கள், அங்கே நின்றுக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஆள் நிற்கும் போது தான் உங்களுக்கு அதனுடைய பிரம்மாண்டமே தெரியும். அந்த அளவுக்கு மிக பெரிய பெரிய அருவாள்கள் அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சரிங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கருப்பண்ணசாமியை நாங்கள் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நாங்கள் இதற்கு பின்பக்கம் இருக்கிற, அதாவது அழகர் மலையில் கல்லழகரை நாங்கள் தரிசனம் செய்யலான்னு போனோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த கோவில் இங்கிருந்து நீங்கள் ஒரு 500 மீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்கள் கல்லழகரை தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு பயமுதிர்ச்சோலை முருகனையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா இந்த இடங்களை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 18ஆம் படி கருப்பண்ணசாமியாக இருக்கட்டும், அழகர் மலையில் இருக்கிற கல்லழகராக இருக்கட்டும், பேக் சைடில் இருக்கிற பயமுதிர்ச்சோலையாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆண்டு என்னுடைய கார்த்திகை மாத பயணம்னு சொல்லிட்டு, அது இப்போ நான் அந்த பயணத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோமோ அந்த வீடியோக்கெல்லாம் நான் என்னுடைய சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் சபரிமலை யாத்திரை 2024ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலோடைய வீடியோக்களை நான் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.